இருப்பது இல்லை. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்றால் அசாத்தியங்களை செய்வதற்காகவே கர்த்தர் என்ன போயிருக்கிறார். சாத்தியமான காரியத்தை என்னால் செய்ய முடியும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அப்ப அழைத்த அழைப்பு, இரண்டாவது உழைப்பு. உழைப்பு இருக்கும் போது ஸ்டூவர்ஷிப், நல்ல ஒரு நிர்வாக பொறுப்பு உங்ககிட்ட இருக்க வேண்டும். கர்த்தர் 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்தை கர்த்தர் கொடுக்கிறார். அங்கே 1 தாலந்து கொடுத்தவன் அதை சம்பாதிக்கணும், அதை விருத்தி அடைக்கணும், அப்படி விருத்தி அடைய செய்யணும்ன்ற வாஞ்சை தாழ்ந்த நீங்க எத்தனை பேர் சொல்லுங்க, எவ்வளவு சொல்லுங்க, ஒரு தப்பான உபதேசத்தை சொல்றாரு, எங்களை உழைக்க சொல்றாரு. நாங்க ஆன்மீகத்துல இருந்தா, நாங்க ஆண்டவரோடு பக்தி வைராக்கியமா இருந்தா, இவர் வேலைக்கு போன்னு சொல்றாரு, தேவனோடு இருப்பதை காட்டிலும் வேலை முக்கியமா பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம தவறாய் பேசுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. அதேதான் இந்த உண்டான காரணம்.